ஒரு ஊர்ல முனியன் அப்படின்னு ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் ஒரு கடினமான உழைப்பாளி. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. ஆனா 3வது மகன் தான் இவர் கூட எப்பவுமே உழைப்பாளியா இருந்தான். மீதம் இருந்த 2 மகன்களும் ரொம்பவுமே சோம்பேறித்தனமா இருந்தாங்க. எப்பவும் சாப்பிட்றது, தூங்குறது, அப்புறம் பொழுது போகலன்னா விளையாடுறது இப்படியே இருந்தாங்க. இவங்களுக்கு வேலை செய்யறதுனா சுத்தமா பிடிக்காது. அதனால 2 பேருமே வெட்டி கதை பேசிட்டு பொழுத போக்கிட்டு இருந்தாங்க. வருடங்கள் இப்படியே உருண்டோடுது. இவர்கள் 2 பேருமே வளர்ந்து பெரியவங்க ஆகுறாங்க. இவங்க அப்பா ரொம்பவுமே வயதாகி படுத்த படுக்கை ஆயிடுறாரு. ஒரு நாள் அப்பாவுக்கு ரொம்பவுமே உடம்பு முடியல. அந்த சமயத்தில் சோமு தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுறாரு. வீட்டில் இருந்த ராமுவும் தாமுவும் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா சொல்கிறாரு, நான் சொத்துக்களை 3 பங்காக பிரித்து வச்சுருக்கேன். இனிமேல் அவங்கவுங்களோட பங்கை அவங்கவுங்க பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்தும் போயிடுறாரு. சோமுக்கு அப்பா சொத்து பிரித்து கொடுத்தது எதுவும் தெரியாது. அதனால் ராமுவும் தாமுவும் சோமுவை ஏமாற்ற நினச்சாங்க. அண்ணே, முத்தண்ணே, அப்பா ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தாருல, அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராமு வீட்டில் இருக்க ஒருத்தர்கிட்ட சொல்கிறான். அவரும் போய் எடுத்துகிட்டு வர போயிடுறாரு. அவர் அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிறத ராமு படித்து காட்டுறான். என்னுடைய சொத்துக்களாகிய வீடு, தோட்டம் அனைத்தையும் நான் ராமுவிற்கும் தாமுவிற்கும் எழுதி வைக்கிறேன். என்னுடைய இளைய மகனாகிய சோமுவுக்கு மாட்டுக்கொட்டகையில் ஒரு மூட்டை நிறைய ஒரு பொருளை வைத்துள்ளேன். அதை அவன் எடுத்து செல்லட்டும். இப்படி அவன் படித்து காட்டுறான். இதை கேட்டதும் சோமுக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் சரி, தன்னோட அண்ணனுங்க நல்லா இருக்கட்டும், அவங்க கஷ்டப்படக்கூடாது, இவங்க ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சி அவன் சரின்னு ஒத்துக்கிட்டு மாட்டுக்கொட்டைகைக்கு போய் அவங்க சொன்ன அந்த மூட்டையை திறந்து பார்க்குறாரு. அந்த மூட்டையில் நிறைய மாங்கொட்டைகள் தான் இருக்குது. இது ராமுவும் தாமுவும் சாப்பிட்டு அந்த கொட்டைகளை அதில் நிரப்பி வச்சுருந்துருக்காங்க. அண்ணனுங்க நம்மளை இப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் சரி, நம்மளுக்கு உழைக்க தெரியும், அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டப்படாமல் இருந்து பழகிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், நாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் கஷ்டப்பட்டு பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ராமுவும் தாமுவும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியே நடந்து போன சோமு ரொம்ப களைச்சு போய் ஒரு ஆற்றங்கரையோரமாக இருந்த மரத்தடியில் போய் கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லி உட்காடுறான். அவனுக்கு இதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே வருத்தத்தோட யோசனையாக இருந்தான். அவனுக்கு ரொம்பவுமே தண்ணி தாகமாக இருந்துச்சு. அதனால் பக்கத்தில் இருந்த அந்த ஆற்றுல போய் கொஞ்சமாக தண்ணி எடுத்து குடிக்கிறான். அந்த தண்ணி ரொம்பவுமே சுவையாக இருக்குது. ஆஹா, இது போல் சுவையான தண்ணியை நான் குடித்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு யோசனை வருது. அந்த ஆற்றங்கரையை சுற்றியும் நல்ல மண்வளம் இருக்குது. அதனால் அவன் அங்கே அவன் கொண்டு போன அந்த மாங்கொட்டைகளை விதைக்க போடுறான். அதிலிருந்து செடிகள் துளிர் விட்டு வளருது. தினமும் அதுக்கு தண்ணீர் விட்டு அதை நல்லபடியாக வளர வைக்கிறான். கொஞ்சம் வருஷத்துலேயே அது கனிகள் கொடுக்க ஆரம்பிக்குது. இவனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. நம்ம வச்ச மரம் நம்மளுக்கு உடனே இந்த அளவுக்கு பயன் கொடுக்குன்னு நம்ம நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த மாங்கனிகளை பறித்து கொண்டு போய் ஊருக்குள்ளே இருக்க அந்த சந்தையில் விற்கணும்னு நினைக்கிறான். அதனால் ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சு அந்த மாட்டு வண்டியில் அவன் அறுவடை செஞ்ச அந்த மாம்பழங்களை கொண்டுட்டு சந்தைக்கு போகிறான். சந்தையில் இவனுடைய பழங்களுக்கு நல்ல விலை கொடுத்து மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாருமே இந்த பழங்கள் ரொம்பவுமே சுவையாக இருக்குன்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. சோமு தனக்கு நல்ல வருமானம் வந்ததால் அதை வச்சு தனக்குன்னு சொந்தமான ஒரு வீட்டை அழகாக கட்டிக்கிறான். அதுக்கப்புறம் மேலும் வருமானம் வந்ததால் அது தனக்கு தேவையான வாகனங்கள் அனைத்தையும் வாங்கிக்கிறான். இப்போது தன்னோட வியாபாரமும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதே சமயம் சோமுவோட அண்ணனுங்க தன்னோட சொத்துக்களையெல்லாம் விற்று அதில் பணத்தை வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போது எந்த சொத்துமே விற்கிறதுக்கு இல்லை, கடனும் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போது வாங்கின கடனுக்கு வீடு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடன் கொடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து அடித்து விரட்டிடுறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் 2 பேரும் தெருவில் படுத்து கிடக்குறாங்க. சரி, நம்ம இப்படியே இருந்தால் வேலைக்காகாது, எங்கேயாவது ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னு சொல்லி கால் போன போக்கில் நடந்து போயிட்டுருக்காங்க. கடைசியில் இவங்க தன்னோட தம்பி இருந்த இடத்துக்கே போய் சேர்ந்துடுறாங்க. தம்பியை பார்த்தோன்னையும் இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, மன்னிப்பும் கேட்குறாங்க. ஆனால் தம்பி, அண்ணா, நான் நீங்கள் என்னை ஏமாத்துனதான் நான் நினைக்கவே இல்லை, இப்போ நீங்கள் திருந்திட்டீங்கல்ல, நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கிறான். இப்போது அண்ணனுங்களும் ரொம்பவே திருந்திட்டாங்க. இனிமேல் தம்பி கூட ஒத்துமையாக வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்போது அந்த மாந்தோப்பில் 3 பேருமே ஒன்றா சேர்ந்து உழைக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு இன்னுமே நல்லா செல்வங்கள் கிடைக்குது. இப்போ 3 பேரும் ரொம்பவுமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்போவுமே உழைப்பு தான் ஊதியம் தரும். அதனால் உழைப்பில்லையில் ஊதியம் இல்லை.